இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. வணக்கம், நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இந்த எபிசோடில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தங்கச்சி மாதிரி இவங்க ஈப்போல இருக்காங்க. இவங்களுடைய பெயர் ஏஞ்சலின். மத நம்பிக்கையால் இவங்க ஒரு கிறிஸ்தியன். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை அடைவதற்கு எந்த வழியாக இருந்தாலும், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி, இறைவனை அடைவதற்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் கை கொடுக்கும் என்றால் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு கொள்கை உள்ள ஒரு முற்போக்குவாதி. இவங்க கழுத்தில் ருத்ராஜ் அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் இவங்க மத நம்பிக்கையால் இவங்க ஒரு கிறிஸ்தியன். இந்த ஏஞ்சலின் சொல்லப்படும் இந்த பெண் எனக்கு ரொம்ப நெருக்கம். நான் ஈப்போவுக்கு போனால் இவங்களை பார்ப்பேன். வாங்கண்ணே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாக என்னிடம் பழகக்கூடிய ஒரு சகோதரி. இவர்களுடைய அனுபவம் தான் இந்த எபிசோட். ஒரு முறை ஒரு இறப்பு, அந்த இறப்புக்கு இவங்க போயிருந்திருக்காங்க. இந்த மோச்சரியில் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஏஞ்சலினுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு தோழர் அவருடைய இறப்புக்கு இவங்க நேராக மோச்சரிக்கு போயிருந்திருக்காங்க. அந்த மோச்சரியில் இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து நடுக்கம் ஏற்பட்டு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இறப்புனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது நடக்கும் பொழுது இந்த மாதிரியான எதிர்வினை, நம்மளோட உடல் வழக்கம் மாறி எதிர்வினையான ரியாக்ஷன்ஸ் இருப்பது வழக்கம்தான். ஆனால் நேரமாக ஆக இவங்களுக்கு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டம் இவங்களுடைய நெற்றி பொட்டில் யாரோ பெருவிரலால் அழுத்தின மாதிரி இவங்க உணர்ந்துருக்காங்க. நிற்க முடியாமல், நடக்க முடியாமல் இவங்க உடனே அவங்களுடைய வாகனத்தில் ஏறி கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பிறகு அந்த இறப்பு, அந்த சாங்கியங்களை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது சரியாகலை. இரவில் தூங்கும் பொழுது ஏறத்தாழ இரவு மணி 12லேருந்து காலை ஒரு 6 மணி வரைக்கும் இவங்க சொல்ல போகிற இந்த சம்பவம் நடந்துருந்துருக்கு. இவங்களுடைய கனவுல உருவம் மாதிரியும் யாரோ துரட்டுற மாதிரியும் தொந்தரவுகள் நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க காலையில் அவங்க அம்மா கிட்ட தனக்கு நடந்தது சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, போன இடம், அதாவது அந்த மோர்ச்சரியில் நல்லவங்க கெட்டவங்கன்னு பல ஆன்மாக்கள் அங்கே பிரிஞ்சு போயிருக்கும். சில நேரத்தில் சில ஆன்மாக்களுடைய புண்ணியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இல்லை அதை திருடி செல்வதற்கு சில துரு தேவதைகள் அங்கே காத்திருக்கும். நான் அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன், காண்பதெல்லாம் பேய் கிடையாது, காண்பதெல்லாம் ஆன்மா கிடையாது. இந்த கூடு, இது ஒரு வீடு. இந்த வீட்டுடைய உரிமையாளர் ஒரு ஆன்மா. அது வெளியே போகும் பொழுது தனக்கான பாவ புண்ணியங்களையும் சேர்த்து கொண்டு போகும். இதுவே அந்த இறந்தவருடைய புண்ணியங்கள் நிறையாக இருந்ததுன்னா காலகாலமாக அலைந்து தெரியும் சில துரு தேவதைகள் அந்த ஆன்மாவை
தங்களுக்கு சாதகமாக திருடிக்கொள்ள அந்த வட்டாரங்களில் திரிவது வழக்கம். ஸோ நீ போன இடம் சுத்தம் இல்லாத இடம். இதுக்கு தான் பெண் பிள்ளைகளை இந்தமாரி மோச்சரிக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ போயிட்ட, பரவாயில்ல, போய் எங்கேயாவது மந்திரிச்சிரு, இல்லைன்னா இது வேர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா ஆரம்பத்திலே இவங்களை ஏசியிருந்திருக்காங்க. இவங்களும் ஒரு இடங்களுக்கு போயிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும், அந்த கிளான்சிங்னுவாங்களே அந்த மாதிரி இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்ட பிறகு சாப்பிட்ட தட்டை கழுவிக்கிட்டு இருக்கும் பொழுது காது கிட்ட ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டிருந்திருக்கு. என்னை என் வேலையை செய்ய விடு, என் வேலையை செஞ்சிட்ட பிறகு நான் போயிடுவேன், எனக்கு வேலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க உன் மேலே, அதை நீ தடுக்காதையே அப்படின்னு நல்ல முறையில் மிரட்டலை, கோபப்படலை, நல்ல முறையில் காதில் யாரோ வந்து பேசியிருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு நடுக்கம். ஆளே இல்லை, ஆனால் காதுகிட்ட யாரோ வந்து பேசுறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதற்கு பிறகு ஒவ்வொரு இரவும் ஏஞ்சலின் இந்த மாதிரியான அனுபவங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருக்காங்க. போகிற இடத்துலலாம் இவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் யாரோ படுத்திருக்கிற மாதிரியும், எங்கே நடந்தாலும் தன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியெல்லாம் இவங்க உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சலின் வந்து அவங்க அம்மா கிட்ட போய், எனக்கு வந்து வெத்தலை பாக்கு வாயில் போட்டு மெல்லணும் போல இருக்குது, மலாய்க்காரங்க ஆடை கைலின்னுவாங்க, பாத்தே கைலி, அதை கட்டிக்கணும் போல இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு இன்னும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் இவங்களை வந்து ஒரு உஸ்தாசா, ஒரு முஸ்லீமின், அவங்கள்ட்ட போய் மாந்திரீகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருக்காங்க. அப்போ இவங்க அந்த மாந்திரீகவாதியை பார்க்கும் பொழுது அவங்க இவங்களுக்கு வந்து ஒரு சில அல்குரானில் இருக்கிற சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி தொந்தரவு வர மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் நீ இந்த வார்த்தைகளை சொல்லு, இதை சொல்லும் பொழுது உனக்கு பயமாகவோ இல்லை அழுக வர மாதிரியோ இருந்ததுன்னா, கூஸ் பம்ப் புல்லரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு தேவையில்லாத சக்தி உன்னை தொடருதுன்னு அர்த்தம். அது வந்து உன்னை தன்னுடைய தேவைக்காக உபயோகிக்க பார்க்குதுன்னு அர்த்தம். அதனால் இதை மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க வழக்கமாக எப்பொழுதும் நமசிவாயம் சொல்லிட்டு தூங்குவது, எழுந்திப்பது வழக்கம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமசிவாயம் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க, நமசிவாய மந்திரத்தை ஸ்தூல பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் இவங்க உஸ்தாசா கொடுத்த அந்த அல்குரான் வார்த்தையும் சொல்லிட்டு படுத்து தூங்கி இருந்திருக்காங்க. இவங்களுடைய கனவுல அவங்க கேட்ட அதே குரல் மீண்டும், என்னை வந்து என்னுடைய துவான், என்னுடைய முதலாளி எனக்கு சில கடமைகளை கொடுத்து அதை செஞ்சு முடிக்குமாறு அனுப்பியிருக்கார். அதை நான் செஞ்சே முடிச்சு ஆகணும், என்னை நீ தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது. நான் அதை செஞ்சு முடிக்கணும்னா எனக்கு உன்னுடைய உடல் தேவைப்படுது, அந்த உடலை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய உயிரும் உடலும் என்னுடைய குலசாமிக்கு தான் அப்படின்னு
கனவுலே அந்த ஆன்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த கனவில் வந்த அந்த உருவம் இவங்களை சாமானியமாக விடுறதா இல்லை. இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுடைய கனவில் அவங்க தாத்தா அவங்கள கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இவங்க பட்டுன்னு திரும்பி பார்த்துருந்துருக்காங்க. கனவில் பட்டுன்னு திரும்பி பார்த்துருந்துருக்காங்க. அந்த திரும்பி பார்க்குற மாதிரியான கனவில் இவங்க கண் விழிச்சு எழுஞ்சிட்டாங்க. அதற்கப்புறம் இது என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் தெரிய வந்திருக்கு, இது அந்த மோச்சரிக்கு போனதுனாலேயோ கர்மக்கிரியை செய்கிற இடத்துக்கு இவங்க போனதுனாலேயோ இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலை. ஏஞ்சலின் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் நான் அந்த கர்மக்கிரிக்கு போகாமல் இருந்திருந்தாலும் சரி, நான் அந்த மோச்சரிக்கு போகாமல் இருந்திருந்தாலும் சரி, எனக்கு இது நடந்திருக்கும். காரணம், என்னை பின்தொடர்ந்தது இந்த கிரிமேஷன் செய்கிற இடத்துல இருந்தோ மோச்சரி இடத்துல இருந்தோ இல்லைன்னா, எனக்கு வேண்டப்படாதவர்கள் என் மேலே இருக்கிற வெறுப்பில் எனக்கு செய்து விட்டு ஏவி விட்டது. அந்த செய்து ஏவி விடப்பட்ட அந்த அமானுஷ்யம்தான் என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பலன் ஒன்று இருக்குது, ஆன்மீக பலம். நான் கடந்த எபிசோட்ஸில் நிறைய பகிர்ந்திருப்பேன். ஒரு உடலுக்கு பைனியல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு மூலாதாரம் உண்டு. அந்த மூலாதாரத்தில் தான் ஆன்மா குடியிருக்கு. அந்த ஆன்மா தான் இந்த உடலில் சார்ந்த மற்ற ஆர்கன்ஸுக்கு ரிசீவர். இந்த பிரபஞ்சம் இந்த உடலுக்கு என்ன கொடுக்கணுமோ, இந்த புத்திக்கு என்ன கொடுக்கணுமோ, இந்த உணர்வுகளுக்கு என்ன கொடுக்கணுமோ, இந்த உயிருக்கு என்ன கொடுக்கணுமோ, அது ஆன்மாவின் மூலமாக தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த ஆன்மான்றது ஒரு யூனிவர்சல் ரிசீவர். அந்த இடத்தில் ஆன்மாவை விரட்டி அடித்து விட்டு அமானுஷ்யம் உட்கார்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆன்மாவை விலக்கி வைத்துவிட்டு, அதாவது ஏஞ்சலினோட ஆன்மாவை விலக்கி வைத்துவிட்டு அந்த உடல் சார்ந்த மற்ற உணர்வுகள், அறிவு, இதையெல்லாம் தன் வசம் படுத்தி ஏதோ ஒரு நோக்கத்தை நடத்திவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் அந்த ஏவி விடப்பட்ட செய்வனை இவங்களை அப்ரோச் பண்ண பார்த்துருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆன்மா பலமாக இருந்தால் வேறொரு சக்தி அதை உடனே அந்த இடத்த நிரப்ப முடியாது. அதனால் இந்த மாதிரி கொலைஞ்சி உதவி கேட்குற மாதிரி பாவப்பட்டு இரக்க குணத்தோடு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி இந்த உடலை அது ஆக்கிரமிச்சிட்ட பிறகு அது முதலாளியாயிரும். அதனுடைய கைக்குள்ள அகப்பட்டு இந்த உடலின் உண்மையான ஆன்மா கஷ்டப்படும். இதற்கு பேர் தான் பேய் பிடிக்கிறது. அப்படி அந்த அமானுஷ்யம் ஏஞ்சலினை தன் வயப்படுத்த முயற்சி பண்ணது. ஆனால் ஏஞ்சலினோட ஆன்ம பலம், வழிபாடு, அதே வேளையில் அந்த கனவில் வந்த அந்த தாத்தா, அது அவங்க தாத்தான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கால் அவருடைய முன்னோர்களில் யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு உருவத்தோடு வந்திருக்கலாம். ஏஞ்சலின் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதத்தால் கிறிஸ்தவராக இருந்தாலும் நம்பிக்கையால் எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி. தான் வணங்குற ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி ஏஞ்சலின் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால அது இயேசுநாதராக கூட இருக்கலாம். கிறிஸ்டினாக இருந்தாலும் தினசரி நமசிவாயம் சொல்லி கழுத்தில் ருத்ராஜம் அணிஞ்சதுனால அது சிவனாகவும் இருக்கலாம். இல்லை ஒரு உஸ்தாசாவை போய் பார்க்கும் பொழுது அல்குரானில் இருக்கிற சில மந்திர வார்த்தைகளை சொல்லி இதை உச்சரி அப்படின்னு சொன்னதுனால அவருடைய கனவில் வந்தது ஏதாவது ஒரு தேவதையாகவோ இல்லை ஒரு சுஃபியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஏஞ்சலினுக்கு ரொம்ப அறிமுகமான அவருடைய தாத்தா உருவத்தில் சொல்ல முடியாது, அது அவங்க தாத்தாவாக கூட இருக்கலாம். ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அப்படி
ஏஞ்சலினுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருந்தது. முதல்ல சொன்ன மாதிரி பிற்காலத்தில் தான் தெரிய வந்தது யார் என்ன நோக்கத்திற்காக ஏஞ்சலினுக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு நகைப்புக்குரிய சொன்னால் சிரிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம்னா, ஒருத்தனை கெடுக்கணுன்றதுக்காக செய்வனை செய்கிறாங்களே, அவங்க சொந்தமாக செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அப்படி இவங்க எக்ஸ்பர்ட் நம்பி போனவர் எக்ஸ்பர்ட் இல்லை. அதனால் மனதால் ரொம்ப இலகியவர்கள் பெண்கள். நீங்கள் பெண்களை ஏசிட்டாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணை நீங்கள் கை நீட்டி அடிச்சிட்டாலும் சரி, மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே மன்னிக்கக்கூடிய ஒரு தாய்மை உள்ள பிறப்பலே பெண்களுக்கு உண்டு. அப்படி ஒரு இலகிய மனம் கொண்ட பெண்ணையே வசீகரப்படுத்த முடியாத ஒரு செய்வனையை அந்த மாந்திரிகவாதி அனுப்பதுனால ஏஞ்சலினுடைய ஆன்மா பலம் அந்த சக்தியை விரட்டி அடிச்சிருச்சு. நான் ஒவ்வொரு எபிசோட்லையுமே சொல்லுவேன், ஆன்மீகமும் அமானுஷ்யமும் வேறு வேறு கிடையாது. அந்தியில் சூரியன் மறைவதும் அதே அந்தியில் இரவு எழுந்திப்பதும் எந்த தருணமோ அதுபோல தான் ஆன்மீகமும் அமானுஷ்யமும். ஒன்றை ஒன்று விட்டு கொடுப்பது கிடையாது, ஆனால் ஒன்றை ஒன்று கலந்திருப்பதும் கிடையாது, ஆனால் தொடர்புடையது. ஏஞ்சலினோட இந்த எபிசோடில் அந்த விஷயம் நிறுவனமாகுது. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.